ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய விஷயங்கள் என்ன, மாசி மாதத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய நன்மை தீமையான விஷயங்கள் என்ன, மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, பரிகாரங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஆக மொத்தத்தில் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார நினைத்தா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இந்த சமயத்தில் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்கள் ராசி அதிபதி கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாற்றத்தை அதிகமாக விரும்பக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. உடன் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் கெடுபிடி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மற்றற்ற மகிழ்ச்சியோடு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் தானம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தன் வீட்டை தானே பார்ப்பதால் புதிய நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஆன்ம பலம் பெருகும். தடைப்பட்ட பணிகள் துரிதமாக நடக்கும். இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கடந்த கால விருப்பங்கள் எல்லாமே இப்பொழுது நடக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள், தொல்லைகள் எல்லாமே விலகப் போகுது. கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே இருக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்களின் சந்திப்பு, அனுசரணை அப்படிங்கிறது மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்தில் இருக்கும். புதிய சொத்துக்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்களுடைய தந்தை வழி உறவுகிட்ட முக்கியமாக பேச்சுவார்த்தைகள் நடத்துவது நல்லது. ஊர் மாற்றம், வேலை மாற்றம், வீடு மாற்றம், பள்ளி மாற்றம் என அவரவர் வயதிற்கேற்ப மாற்றங்கள் உண்டாகும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். அசையும் அசையா சொத்து தொடர்பான முயற்சிகள் கைகூடி வரும். வாழ்க்கை துணைக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். இன்னும் சிலருக்கு 2வது குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அயல் நாடு செல்ல விசா கிடைக்கும். வெளிநாட்டில் குடி உரிமை கிடைக்கும். அதற்கு தேவையான கடன் தொகைகளும் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல், தாமதமும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். மேலும் உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களின் கருத்துக்களை மதித்து நடப்பது நல்லதுங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் அதிகமாக கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாகவும் இருப்பீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கூடி உடல்நலம் சீராக இருக்கும். உயர்கல்விக்கு விரும்பிய கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுமாராக படித்த மாணவர்கள் கூட நல்ல மதிப்பெண்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மன நிறைவோடு செஞ்சு முடிப்பீங்க. முன்னோர்கள் செய்த புண்ணிய பலனால் பங்கு சந்தையில் ஆதாயம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்க போகுது. காதல் முயற்சிகள் வெற்றியில் முடியும். ஆன்மீக யாத்திரை செல்லும் விருப்பங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் தன் கடமையை செய்யும். யாரையும் விட்டு வைப்பதில்லைங்க. மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே ஏதாவது ஒரு சோதனை இருக்கத்தான் செய்யும். இதுவும் கடந்து போகும் என்கின்ற எண்ணத்தில் உங்களுக்குள் விதை விதைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் இனிமை தரக்கூடிய மாதமாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. புதிய சொத்துக்கள், வாகனங்கள் வாங்குவீங்க. குடும்ப பொது பிரச்சனைகளில் விவேகத்தோடு செயல்படுவீங்க. விலகி சென்றவங்க விரும்பி வந்து சேருவாங்க. சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உயரும்.
தரலாத மனம் உங்களுக்கு கிடைக்கும். தன வரவில் ஆடம்பர செலவில் ஆர்வம் அதிகமாக இருப்பீங்க. ரியல் எஸ்டேட் மற்றும் அரசாங்க ஊழியர்களின் வாழ்வாதாரம் உயரப்போகுது. நெருங்கிய உறவினர்களுக்கு அவசரத்திற்கு பணம் கொடுத்தல் திரும்ப வராது. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டால் மன சங்கடம், பகை அதிகரிக்கும். மேலும் பணம் கொடுக்கல் வாங்குதலில் அதிகமாக நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. அரசு அங்கீகாரம் இல்லாத தனியார் நிதி நிறுவனங்களில் உபரிய பணத்தை சேமிப்பதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்துக்கணும். தொட்டது துவங்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மனதில் தெம்பு, தைரியம் அப்படிங்கிறது புதுசாக பிறக்கும். திடீரென அதிர்ஷ்டங்கள் உங்களை வழி நடத்தும். பேச்சை மூலதனமாக கொண்டவங்க, மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். தொழிலுக்கு அரசின் மானியம் கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். நல்ல தசாபுத்தி நடைபெறும் பட்சத்தில் புதிய தொழில் துவங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய கூட்டாளி விலகி போவாங்க. திறமையான தொழில் பங்குதாரர்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னின்று போட்டிகளை சமாளிப்பீங்க. உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா பயந்துக்க தேவையில்லை அப்படின்னு வலியுறுத்தப்படுது. புதிய முயற்சிகளில் வெற்றி தரக்கூடிய தகவல்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் ராகு ஆதிக்கத்தால் இருப்பதால் முதலீட்டாளர்கள் இயன்றவரை பெரிய முதலீட்டுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். மன சஞ்சலத்தை கட்டுப்படுத்த வேண்டியக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்காலிக வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும். தடைப்பட்ட பதவி, உயர் பதவிகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் அனுசரணையும் ஆதரவும் அதிகமாக கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு பிரச்சனை முடிவுக்கு வரும். அந்த முடிவு கூட உங்களுக்கு ஏற்றாற் போல தான் இருக்கும். படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கம்பெனி சார்பாக வெளிநாட்டில் சென்று பணிபுரிகின்ற வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. யாரையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. முன் யோசனை இல்லாத அவசரத்தனமான பேச்சு மற்றவர்களுக்கு மன வருத்தத்தை தரும் விதமாக இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக பேச்சுவார்த்தையில் இருங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகார பதவிகள் தேடி வரும். கட்சி மேலிடம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 2ல் கேது இருக்கக்கூடிய வரையிலும் யாரையும் நம்பி ரகசியத்தை பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணி கட்சிகள், நண்பர்கள் உங்களை எப்பொழுதும் வேண்டுமானாலும் கவிழ்த்து விடலாம். அதனால் பார்த்துருங்க. எதிர்கட்சியினருக்கு சாதகமான காலமாக அமைஞ்சிருக்கு. பதவியை தக்க வைக்க ஊராக அலைந்து விரயம் அதிகமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு விரயம் என்றால் பொருள் விரயம் என்று தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. உங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது வேறு வகையில் விரயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் கணவர் மற்றும் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தாய் மற்றும் தாய் வழி உறவுகளின் ஆதரவு, சொத்து கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை, பிறந்த வீட்டு சீர் என மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையவே நடக்கப் போகுது. இதனால் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீங்க. பொன் பொருள் சேரும். பூமி யோகம் உண்டு. வேலை பார்க்கும் இடத்துல உயர் அதிகாரிகளின் பாராட்டு நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். இன்னும் சிலருக்கு வேலையில் மாற்றம் செய்ய நேரும். உடன் பிறந்தவர்களிடம் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். தம்பதிகள் ஒற்றுமை சிறக்க. ஆரோக்கிய குறைபாடுகள் வைத்தியத்தில் சீராக இருக்கும். குழந்தைகளின் கல்வி ஆர்வம், முன்னேற்றம், மன நிம்மதியை கொடுக்கும். மேலும் குல இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மகிழ்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் மாசி மாதத்தில் 19ஆம் தேதி, அதாவது 3/3/2026 அன்னைக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. இது பகுதி சந்திர கிரகணமாக இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதியில் தெரியும். ராசிக்கு 2வது இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர கிரகணம் சம்பவிக்க போகுது. மேலும் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கடகராசி அன்பு நேயர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.